நல்லா விரவ குத்தி விடுங்கய்யா, அப்பதான் நல்லா எரியும். இல்லைன்னா கட்ட கட்ட அப்படியே இருக்கும், அப்புறம் காலை சுட்டுப்படியா. எங்களை வந்து குத்திக்கிட்டு இருக்க? சூடு தாங்க முடியலண்ணே, அப்பா சுட்டு அரிக்குது. இதுதான் சொன்னான், மேல தண்ணியை ஊத்திக்கிட்டு வந்து இங்க நிக்கணும்னு. நீ பாட்டுக்கு அப்படியே வந்து நின்னா அப்படித்தான் இருக்கும். அங்க எல்லாரும் தண்ணியை மேல தலையோட ஊத்திக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. ஐயோ அப்பா, சரிண்ணே சரிண்ணே. ஐயோ ஆறுமுகம், முறுக்கு மீசக்காரன் வந்திருக்கானே, இரியா வாரேன். அங்கிட்டு எலுமிச்சம்பள ஜூஸ் குடுக்குறாங்க, தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு அந்த எலுமிச்சம்பள ஜூஸை குடிச்சுக்கிட்டு வா போ, அப்பதான் கொஞ்சமாவது இந்த இடத்துல நிக்க முடியும். சரி போயிட்டு வரேனே. ஆறுமுகம், இந்த வாரம்பா வாரேன். மழைக்கு இது வந்துட போதியா, வெரசா வேலையை பாருங்க வேலையை பாருங்க. வாயா முறுக்கு மீசா, இப்பதான் உனக்கு வரத்துக்கு வழி தெரிஞ்சுதா? அட நீ வேறய்யா, அப்படியே அக்கா வீட்டுக்கு போனேன், அப்படியே இருந்துட்டேன். அதானே அக்கா வீட்டுக்கு போனோன்னே இங்க மறந்துட்ட பாத்தியா? சரி சரி, அக்கா வீட்டுல என்ன கறியும் சோறுமா ஆக்கி போட்டு என்ன பண்ணாங்க? அட ஏயா நீ வேற, என் அக்காவே சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கு, இத கறியும் சோறுமா வேற. ஏயா வயிற்றுச்சலா இருக்குது. உங்க கதை உலகமா பஞ்சப்பட்டு படம் தெரியுமே, இந்தா குடி. என்னது இது? அங்க பூ மிதிக்கிறதுக்கு இதெல்லாம் தள்ளிட்டு இருந்தோம்ல, அதான் அங்க உள்ளவங்களுக்கெல்லாம் லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க, அதான் உனக்கு ஒரு டம்ளர் வாங்கிட்டு வந்தேன், குடி. ஆடாட நீ குடி, எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆட அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் தண்ணி தாக அடங்கியா, இந்தா புடி. நீ தான் வர சொன்னியாமல, ஏன் வர சொன்ன? கையில வச்சுக்கிட்டே தான் பேசுவியா, ஏன் குடிச்சு விட்டுலாம் பேசக்கூடாதா? குடியா, குடிச்சுட்டு பேசலாம். எப்பா இப்பதான் ஐயா தாகமே அடங்கினாப்புல இருக்கு, அதான் குடினே. நீ தான் வேண்டாம் ஓவரா கராக்கி பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச. சரி சரி, அப்புறம் வேற என்ன? வேற என்னய்யா, கொண்டாட்டி தான் அங்க அக்கா வீட்டுக்கு வாடினா வரவே மாட்டேன்றா, இங்கதான் இருப்பேன், என் ஊருன்னு. இங்க வந்து பார்த்தா திருவிழா நேரத்துல புள்ளைய ஆம்பளை பசங்களோட சேர்ந்து ஆட விட்டுருக்கா, அதுவும் ரோடெல்லாம் ஆடிக்கிட்டு வந்துருக்குதாமா, போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு. ஐயோ சாமி, அசிங்கமா இருக்குயா, பாக்குறவங்க எல்லாம் அப்படி சிரிச்சு கை தொட்டி பேசுறாங்க. என்ன புள்ள இப்படி ஆடுது அப்படி எதுக்குயா? இந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு தானே இருக்குன்னு ஆம்பளை பசங்களோட சேர்ந்து பொம்பளை புள்ள ஆடுன எப்படி? ஏயா புள்ளைய மட்டும் பையன் மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆடுனா என்னையா தப்பு? பாரியா, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. எங்க அக்காவே எப்படி கேவலமா பேசுது தெரியுமா? பின்ன ஒரு பொண்ணு எடுத்துறனா கூட எப்படா எடுப்பாங்க அப்படின்னு கேக்குது. செருப்ப சேனையில முக்கிய அடிச்ச மாதிரி இருக்குடா. அதனால என்னையா இப்பெல்லாம் கல்யாணத்திலேயே பிள்ளைங்க எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி டான்ஸ் அடித்தா மனமேடைக்கே வருதுங்க, அதெல்லாம் போய் தப்புன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு சந்தோஷமா இருந்துட்டு போட்டு விடியா. நம்ம தான் பாரு உழைக்கணும்னு சொல்லி கல்யாணத்துக்கு அப்புறம் நிம்மதியா ஒரு நிமிஷம் வீட்டுல உட்காந்து தூங்குறதுக்கு நேரம் இல்ல. பிள்ளைங்களுக்கு அப்படியா? போற வீட்டுல புடிச்ச நல்லவனா இருந்தா பரவாயில்ல, இல்ல மொரட்டு பயலா இல்ல மொரட்டு குடும்பமா ஏதோ அமைஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? அதுங்களுக்கு இந்த சந்தோஷம் எல்லாம் கிடைக்குமா? நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் விட்டுறணும், அதுக்கப்புறம் அதுங்க வாழ்க்கை எப்படி மாறுன்னு கூட நமக்கு தெரியாது. இறுக்கி பிடிக்க கூடாதியா? ஆமா இறுக்கி பிடிக்காம விட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் எனக்கே இது தண்ணி காட்டிட்டு போயிடும். யோ மீனா மாதிரி ஒரு பிள்ளையதான் உன் வாழ்க்கையில கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்டாட்டி கூட நான் என்கிட்ட ஏதாவது பேசணும்னு கையை கால நீட்டி போடுவா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மீனா நீ பேசுற பேச்சுக்கு மறுவார்த்தை பேசியிருக்கா? அவங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அவங்க அப்பா அம்மா எப்படி சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்க தெரியுமா? நானும் கூட இருந்து பார்த்தவையா, எனக்கு தெரியும் அந்த பிள்ளை அம்புட்டு கலகலன்னு அப்படி இருக்கும். உடனே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அம்புட்டு நீளமான கூந்தலையே வெட்டி விட்டுக்கிட்டு தெரியுது. ஏன் நீ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி தெரிஞ்சிருக்கிற? இதே மாதிரி ஒரு கொடுமைக்காரன் உன் பிள்ளைக்கும் அமைஞ்சிட்டானா என்ன பண்ணுவ? யாரு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத, என்னைய தேவையில்லாத பேச்சு பேசாத. மண்டையில ஒரு பூ வைக்க முடியுதா? அப்படி கிராப்ப வெட்டிக்கிட்டு தெரியுது அந்த புள்ள. ஏன் கேட்டா என் புருஷனுக்கு பிடிக்காது அப்படின்னு. இதே நிலைமை உன் பிள்ளைக்கு வந்தா என்ன பண்ணுவேன்? பொம்பளை பிள்ளைங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டு விடியா. என்ன வருஷம் 365 நாளமா போயிட்டு அதுங்க ஆடிக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஏதோ திருவிழா நேரம், திருவிழா எதுக்கியா வருது? நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே வருது. இப்படி சந்தோஷத்தெல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் என்னைக்குதான் இதெல்லாம் ஆட்டம் பாட்டத்தெல்லாம் கொண்டாடுறது? ஏன் நீ வேற உன் பிள்ளை மேல நீ நம்பிக்கை வை, நம்ம பிள்ளைங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அடுத்தவன் நம்பிக்கையை நம்ம பிள்ளை மேல திணிக்க கூடாது. அவன் பிள்ளைய எப்படி வளர்க்கணும் அவனுக்கு தெரியும், சரியா? நம்ம எதையுமே பிள்ளைங்களுக்கு புரியுற விதத்துல சொன்னாதான் புரியும். அதை விட்டுவிட்டு இறுக்கி பிடிச்சு அதுங்களை கொடுமைப்படுத்தணும்னு வச்சுக்க, அதுங்களுக்கு நம்ம மேல பாசம் வராதியா. அதுங்க வேஷத்துக்காக பாசத்தை காட்டுங்க, கடைசி காலத்துல நமக்கு ஒண்ணுனா கூட துடிக்காதுங்க. அவன் நம்மள படுத்தின பாவத்துக்கு தான் அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு போகுங்க. எல்லாம் பல பேரு அடுத்தவன் வீட்டுல எப்படா குட்டையை கலப்பி விடுவான், எப்படா அவன் சண்டையை பிடிச்சிக்கிட்டு சாவான் அப்படிதான் யோசிக்கிறாங்களே தவிர நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க நினைக்கிறியா? எதையுமே தப்ப முளையில சொல்றான் பாரு, அவன் உண்மையானவன். தப்ப தலைக்கு மேல ஏற விட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் பார்த்தேன் இந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்றவங்க தான் அதிக பேரு, சரியா? அதனால அதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத. குழந்தைங்களா இருக்க விடு. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, பசிக்குதுமா. பாப்பா எடுத்துட்டு வர வேணாமா? இப்பதானே எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு எடுத்துட்டு வரேன். இந்தா பா, பாக்கும்போதே நாக்கு ஊறுது. சாப்பிடுமா, சாப்பிடு. அம்மா சூப்பரா இருக்குமா, நிஜமா சொல்றேன். இது கறியா என்னன்னு கூட தெரியல, உன உண்மையான கறி மாதிரியே இருக்குமா.
சரி சரிம்மா, சாப்பிடு சாப்பிடு. ஏங்க வாங்க, நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கங்க. உள்ள சாப்பிட்டுட்டோம், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். மாப்பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சிட்டியா? அவங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த சின்ன பிள்ளையும் இந்த சைடே காணுமே. நீ திட்டு வந்து பயந்துகிட்டே அவங்க அக்கா வீட்லயே போய் இருந்துகிட்டாமா. இங்க பாரு, நான் ஒன்னும் சும்மாலாம் யாரையும் திட்ட மாட்டேன். ஏதாவது காரணம் இருந்தா தான் திட்டுவேன். ஏதோ சின்ன பிள்ளை பாவம்னு பார்த்தேன், இங்க ஆளையே காணோம். சரி எடுத்து வை, நானு அவங்க வீட்டுல போய் கொடுத்துட்டு அப்படியே வாரேன். இந்த வீடுதான் சந்தோஷோடதுன்னு நினைக்கிறேன். சந்தோஷே, சந்தோஷே, யாரோ வந்திருக்காங்க போலமா, அவர் கூப்பிடுறாங்க போல. என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணா நீங்களா? என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே, நீங்க நல்லா இருக்கீங்களா? அக்காவுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, இப்ப நல்லா இருக்கோம்மா. சரிண்ணே, வெளியே நின்றுட்டு இருக்கீங்க, வாங்கண்ணே உள்ள வாங்க. இருக்கட்டும்மா. சந்தோஷங்க திருவிழாலண்ணே, அதனால திருவிழாவுக்கு அங்க போயிருக்காரு. ஓ அப்படியா? ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், ஃபோனை எடுக்கல. அப்படியாங்கண்ணே, திருவிழா நேரம் வேற, ஃபோனில் சார்ஜ் வேற போட்ட மாதிரி இல்லை, அதனால எதுவும் எடுக்காமல் இருந்திருப்பாரா என்னவோ. சரிம்மா சரிம்மா, நம்மக்கிட்ட வேலை செஞ்சா அப்படி நான் உனக்கே தெரியும். அப்புறம் தான் நான் கடையை எடுக்க வேண்டியதாக போயிருச்சுலம்மா, அதான் செஞ்ச கூலியை கொடுத்துட்டு போவோன்னு வந்தேன். ஓ அப்படிங்களாண்ணா? ஏன்னா அன்னைக்கு கூலி கொடுக்க கூட கையில் காசு இல்லைம்மா. அதுக்கப்புறம் நானுமே இப்போ வேற பக்கம் தான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். அதான் சரி காசு வந்துச்சு, வந்தோடனே நம்ம வேலை செஞ்சவங்களுக்கு கூலி கொடுக்கணும்ல, அவங்களுக்கும் குடும்பம் அப்படின்னு இருக்கு, அதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவோன்னு வந்தேன். ஃபோன் பண்ணி பார்த்தேன், வந்து வாங்கிட்டு போப்பான்னு சொல்கிறதுக்கு எடுக்கலன்னு தான் கொடுத்துடலான்ட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த காலத்தில் உழைச்ச கூலியே கொடுக்கறதுக்கு எல்லாரும் யோசிக்கிறாங்க. நீங்கள் கடையும் இல்லாத போது கூட கொண்டு வந்து கொடுக்குறீங்கண்ணே. இதில் என்னம்மா இருக்கு, கஷ்டப்பட்டு உழைக்கிற பையன், அதான் கொடுத்துட்டு போவோன்னு வந்தேன். வாங்கண்ணே உள்ள வாங்க. இல்லைம்மா, ஆள் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது, நான் போயிட்டு வரேன். சந்தோஷம் வந்தா சொல்லிடுங்க. அண்ணே அம்மா அப்பாலாம் இருக்காங்கண்ணே, வாங்கண்ணே, பஜ்ஜிலாம் சுட்டுருக்காங்க, சாப்பிட்டு போகலாம். இருக்கட்டும்மா தங்கச்சி, சாப்பிடுங்க, வரேன். சரிங்கண்ணே. என்றைக்குமே உழைச்ச உழைப்பு நம்மளை விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க, அது சரியாலாம் இருக்கு. சாப்பிட்ற நேரத்தில் தான் எவனாவது ஒருத்தர் வருவேன். யாரு? அவர் முதல்ல ஒரு இதில் வேலை செஞ்சுட்டு இருந்தார்ல, அதான் இரும்பு பட்டறையிலேருந்து அந்த அண்ணா காசு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்போ கொடுக்கல, காசு இல்லைன்னு சொல்லி, அதான் இப்போ கொண்டு வந்தாங்க. சரி சரி, எம்பிட்டு இருக்கு? அது ஒரு 3000 ரூபாம்மா. சரி சரி, பத்திரமா வச்சுக்க. அந்த களவாணி பையன், அந்த பொறுக்கி பையகி ஆளையே காணோம், இன்ன வரைக்கும் எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியல. அவன் கண்ணில் மாட்டாத வரைக்கும் நல்லது, உள்ள போய் வை. இந்த இடத்துல தானே உண்டியல் இருந்துச்சு, உண்டியலை காணோம். அங்கிட்டு இருந்து உண்டியலை பாத்தியா? உண்டியலை பாத்தியா? ஏண்டி நான் உன் கூட தானே இருந்தேன், உண்டியலை பாத்தியான்னு ஏன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறவ? மா இங்கதாம்மா வச்சேன், இங்க பாரு நல்லா பாருடி, உண்டியல் அங்கதான் வச்சுட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மா எப்பயுமே சம்பளம் வாங்கிட்டு வந்தா ஒரு பங்கு பூமாரிக்கும் மற்றதை வச்சு தான் நாங்கள் செலவுக்குன்னு எடுத்துக்குவோம். பூமாரி உண்டியலை தான் காணோம். எங்கே? ஆமாம், ஒரு பச்சை கலர் உண்டியல் இருந்துச்சு. பூமாரி எதுவும் வந்தாலே என்னன்னு தெரியலையேம்மா. திடீர்னு என் சுருக்கு பைய காணோம். சுருக்கு பைய காணமா? ஏண்டி இடுப்புலே சொருவிக்கிட்டு தெரிஞ்ச காணன்ற? எங்க பொய்ய வேணா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இடுப்புல வச்சத சுருக்கு பைய காணங்க. ஏ முதல்ல புள்ளைக்கு அங்க ஜாமான் வாங்கிட்டு வரதுக்கு கையில கொடுத்துட்டு நீ இடுப்புல தானே வச்சிருந்த? இடுப்புல தாங்க சொருவி வச்சேன். ஐயோ எங்கிட்ட விழுந்து தொலைஞ்சிச்சு என்னன்னு தெரியலையே. ஏமாடி போன இடத்துல தான் விழுந்துருக்குமா? ஐயோ எங்க விழுந்துச்சுன்னு ஒன்றும் தெரியலையேம்மா. சுருக்கு பையில இருந்த காசு வேற 10,000 ஆச்சு. ஐயோ என்கிட்ட 7,800 தான் இருந்துச்சுன்னா. ஐயோ கொஞ்சம் நேரம் வாயை வச்சுட்டு கம்மன் இருங்க. காசை காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உண்டியல வேற காணோம். ஏடி வேற எங்கிட்ட பணம் கிட்ட வச்சிருந்தியாடி? அந்த களவாணி பையனை வேற ஆளையே காணுமே. ஐயோ அவங்கள சொன்ன மாதிரி உண்மையா களவாண்டிட்டு தான் போயிருப்பானா? ஏம்மா உடனே நீ அங்கிட்டு போகாதம்மா. ஏய் நீ வேறடி, ஊர்ல உள்ளவங்க எல்லாம் களவாணி பையன் திருடிட்டு போயிருவான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நீங்க தான் உள்ள விட்டுக்கிட்டு இருந்தீங்க. போச்சு 10,000 பணம், 1 ரூபாய் 2 ரூபாய் காடு மேடுன்னு ஏறி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்டி. காட்டுல ஐயோ எரும மாடு மழை வெயிலுன்னு கூட பார்க்காம அம்பிட்டு கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் மொத்தமா எடுத்துட்டு போயிட்டானே. களவாணி பையன் அவன் நல்லா இருப்பானா? அவனை உருப்பிடுவானா? விளங்க மாட்டான் அவன். ஏய் என்ன எதுவும் தெரியாம நீ இவ்வளவு சாபத்தை விட்டுக்கிட்டு இருக்கிற, கம்மனு இரு. ஏங்க உங்களுக்கு இன்னமுமா புரியல? அம்மா உண்டியல் அங்கதான் வச்சியா இல்ல வேற எங்கேயும் வச்சியா? அப்பா நானும் சரி அவரும் சரி பூமாரியும் சரி அந்த இடத்த விட்டு உண்டியலெல்லாம் எடுக்க மாட்டோம், எப்பயும் அங்கதான் இருக்கும். நீங்க இருக்கும்போதே பாத்தீங்க தானே, அங்கேயே தான் இருந்துச்சு. அவ்வளவுதாண்டி போச்சுடி. களவாணி பையன் உள்ள விட்டு மொத்தம் சுருட்டிக்கிட்டு போயிட்டாண்டி. சொன்னா கேட்டு தொலைகிறீங்களா என் பேச்ச? ஆட்டெல்லாம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சீங்க. ஏம்மா முதல்ல கம்முனு இருமா, எனக்கே கொஞ்சம் பதட்டமா இருக்குமா. இவரு மாசமா இருக்க நேரத்துல இப்படி கத்திட்டு கிடக்காத. புள்ள பயந்து ஏதோ ஒண்ணு கிடக்கு ஒண்ணுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. பொறுமையா இரு, எங்கிட்ட தேடி பாப்போம். ஆமா 4 செவரு தான் இருக்கு, இங்க என்ன பாத்திரம் பண்ண என்ன கூஞ்சா கிடக்குது.
போச்சு தேடி பாக்குறதுக்கு. அந்த களவாணி பையன் யாரும் இல்லாத நாய் மாதிரி உள்ள நுழையும் போதே நினைச்சேன் ஏதாவது ஒரு வேலைப்பாடு பண்ண போறான்னு. என் மனசுல பட்டுச்சு, நான் சொன்னேன், அதே மாதிரி நடந்து போச்சு. சொன்னது கேக்குறீங்களா ஒண்ணா? அவ்வளவுதான் போச்சு, இனி ஒண்ணும் பண்ண முடியாது. உண்டியல எம்பிட்டு பணம் இருக்கும்? அம்மா அதுல ஒரு 10,000க்கு மேல இருக்குமா. டெய்லியுமே நானும் அவருமே போடுவோம்மா. அவ்வளவுதான் போச்சு போ. இதுல ஒரு 10,000, அதுல ஒரு 10,000, 20,000 ரூபாய். என்ன சொல்ல, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லப்போ. இரு முதல்ல அங்கங்க தேடி பாப்போம். பொறு முதல்ல. எம்மாடி நீ எதுவும் யோசிக்காத, ஒன்னும் இல்ல, பாத்துக்கலாம். காசு போனா சம்பாரிச்சுக்கலாம், நீ எதை பத்தி யோசிக்காத. தேடி பாப்போம். இல்லப்பா, எப்படிதான் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றாங்க? இருமா, அந்த பையன் வெளியே போயிருக்கான், வரட்டும். வந்தோடனே எதா இருந்தாலும் யோசிச்சுக்கலாம், பேசிக்கலாம். சரியா? ஆமா, அவன குழந்தை இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என்னைய வாயை கிண்டிக்கிட்டு எல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கே. பார்த்தா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அத்தனை தடவை படிச்சு சொன்னேன். அவனை பார்த்தாலே சரியில்லை, வீட்டை விட்டு துரத்துங்க நீ கேட்டு தொலைச்சிங்களா? மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் அந்த கதையா தான் இருக்குது வீட்டுல. எதை சொல்றது கேட்டு தொலைகிறீங்க. உன் புருஷன் அதுக்கு மேல உத்தன புத்திரன், சீமந்த புத்திரன், உள்ள ரோட்ல தெரியறதெல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து விட்டான். இன்னைக்கு நம்மள ரோட்ல உட்கார வச்சுட்டான். வரட்டும் உன் புருஷன், புடிச்சு 4 போட்டு போடுறேன். ஆள் இருக்கும்போதே இந்த வேலையை பார்த்துட்டு போறானா? ஆள் இல்லாதவன் என்னென்ன வேலை பார்ப்பான்? ஏங்க முதல்ல உங்க மாப்பிள்ளை சீமந்த புத்திரனுக்கு போன போடுங்க. இன்னைக்கு வரட்டும், அவன் புடிச்சு கிழிச்சு விடுறேன். கம்மனு இருடி, நீ வேற. அம்மனி இருவா, வாயை கிண்டாதீங்க. முதல்ல உங்க மாப்பிள்ளைக்கு போன போடுங்க. ஆள் நம்ம இருக்கும்போதே இந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்கான். ஆள் இல்லாத நேரத்துல புள்ளைய தள்ளி விட்டு கழுத்துல காதல் கடக்கிறத திருடிட்டு போயிருந்தானே என்ன பண்ணி தொலைஞ்சிருக்கிறது? போடுங்க. ஷோ கடவுளே, புள்ளைய அப்படி வளர்த்து கடைசியில இப்படி வந்து நிக்கணும்னு தலையில எழுதி இருக்கு போல இருக்கு. பூமாலையை கொண்டு போய் குரங்கு கையில கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. மாப்பிள்ள எங்கங்க இருக்கீங்க? ஆமா, அது ரொம்ப முக்கியம். எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வர சொல்லுங்க. மாப்பிள்ள கொஞ்சம் வீடு வரைக்கும் வாங்கப்பா, கொஞ்சம் வந்துட்டு போங்க. வர சொல்லுங்க வரசா. சும்மா அப்பதான் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. யாரு அங்க இங்க கிடக்குதான்னு பாரு. சுருக்கு பையில வச்சிருந்த காசு எங்கிட்ட எடுத்துட்டு போனாலும் தெரியல. அவெல்லாம் ஒரு காலமும் உருப்பட மாட்டாடி. எங்கிட்ட அடிபட்டுதான் சாவ போறான் பாரு. புள்ளையா பெத்து விட்டுருக்காங்க, பொறுக்கியில பெத்து விட்டுருக்காங்க. ஆத்தா படிக்கே அக்கறை இல்லாம துரத்தி விடுறாங்கன்னா அவன் அந்த எந்த லட்சணத்துல இருப்பான்னு தெரிஞ்சிருந்திருக்கணும். ரோட்ல கிடக்கத உள்ள விட்டு இன்னைக்கு நம்மள இந்த கதிக்கு ஆளாக்கி விட்டானே. ஐயோ சாமி, 1 ரூபாயா 2 ரூபாயா 20,000 ரூபா. ஏமா இதுக்கு முன்னாடி அந்த பையன் இந்த மாதிரி எல்லா இதுவும் பார்த்து பண்ணியிருக்கான்னு எதுவும் தெரியுமாமா? அவங்க வீட்டு விஷயத்துல நான் அந்த மாதிரிலாம் கேட்டது இல்லப்பா. ஆனா சின்ன வயசுல இந்த மாதிரி தான் அவன் பாட்டு காசை எடுத்துட்டு இவர் தான் எடுத்தாருன்னு சொல்லிடுவான்னு மட்டும் சொல்லியிருக்காரு. என்னம்மா நீங்க இப்படி இருக்க பையனா தனியா விட்டுருக்க கூடாது. கதவை பூட்டி சாவி எடுத்துட்டாவது போயிருக்கணும். இல்லைன்னா நான் வந்ததுக்கு அப்புறமாவது நீங்க போயிருக்கணும். இப்படியெல்லாம் நடக்கணும் நாங்க என்னப்பா கனவா கண்டோம். இப்ப என்ன பண்றது? சரி விடு, எதுனாலும் பாத்துக்கலாம். அக்கம் பக்கத்துல எதுவும் நான் தேடி பார்த்துட்டு வரேன். ஷோ கடவுளே, இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியா வீட்டுல இருந்தோம். அதுக்குள்ள இவனை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டு என்ன வேலை பார்த்து விட்டுருக்காரு. சரி, முதல்ல உண்டியல் எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்ப்போம். ஏய், என்ன வேணுமோ வாங்கிக்கோ. வாங்கணும்னு ஆசையா இருக்கு. அவனா வாங்கின இல்ல சின்ன பிள்ளைத்தனமா இருக்குன்னு இல்ல சிரிச்சா என்னங்க பண்றது? கேரு, நீ தான் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கூட்டிட்டு வந்து விட்டா அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்கன்ற. அடுத்தவங்கள பத்தி யோசிச்சா நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. பானிபூரியா? எங்க நாங்க எங்க வீட்டுல இருக்கும்போதெல்லாம் பானிபூரி எங்க அப்பா வாரத்துல ஒருக்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போவாருங்க. அந்த மாதிரி இங்க வந்ததுல இருந்து சாப்பிடவே இல்லை. பானிபூரி சாப்பிடலாமா? அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது எனக்கு. இங்க நல்லா இருக்குங்க. சின்ன சின்னதா பூரி மாதிரி இருக்கும். அதுல மசாலா எல்லாம் வச்சு கொடுப்பாங்கங்க. நல்லா இருக்குங்க. ப்ளீஸுங்க வாங்குங்க. ஐயோ, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதான் ஒத்த வார்த்தையில அடக்கிட்டியா? சரி, உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு, சரியா? இப்படிதான் இருக்கணும். அத்தானு ஒரு வார்த்தையில நம்மள பஞ்சர் ஆக்கிடுறாடா. அண்ணே, ஒரு பிளேட் பானிபூரி. அதுல எவ்வளவு வரும்? எங்க ஊர்ல 4-10 ரூபாய். 4-10? சரி, எவ்வளவு வேணுமோ சாப்பிடு. அண்ணே, ஒரு 30 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. எங்க உங்களுக்கு? ஐயோ, எனக்கு வேண்டாமா, நீ சாப்பிடு. நமக்கெல்லாம் இந்த இதெல்லாம் செட் ஆகாது. சாப்பிட்டு பார்த்தா தானே செட் ஆகுமா ஆகாதானே தெரியும். நீங்க ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. வேண்டாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. சாப்பிடுங்க அத்தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. ஆனா சாப்பிடதான் மாட்டேங்கிறீங்க. சாப்பிடுங்க, எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாமா, நீ சாப்பிடுமா. இதெல்லாம் என் உடம்புக்கு ஒத்துக்காது. ஏதோ ஆயிட போகுது, வேண்டாம்.
சாப்பிடுங்கன்னா சாப்பிடுங்க, சும்மா அது இதுன்னு சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். சாப்பிடுங்க.